சங்கடஹர சதுர்த்தியில் கடன் பிரச்சனைகள் தீர்க்கும் ருணகர கணபதி வழிபாடு. விநாயகர் திதிகளில் சிறந்ததாக கருதப்படுவது சதுர்த்தி திதி. அதிலும் தேய்பிறை சதுர்த்தி என்பது சங்கடஹர சதுர்த்தி என அழைக்கப்படுகிறது. இந்த திதி எல்லா வகையான சங்கடங்களையும் தீர்க்கும் நாளாக முக்கியத்துவம் பெற்றுள்ளது. விநாயகர் வழிபாட்டில் ஒரு சிறப்பிடம் பெற்றுள்ள ருணகர கணபதி என்பவர் கடன்களை தீர்க்கும் சக்தி வாய்ந்த உருவமாக பூஜிக்கப்படுகிறார். இவ்வாறான சக்தி வாய்ந்த தினத்தில் வீட்டிலேயே எளிமையாக செய்யக்கூடிய வழிபாடு மூலம் கடன் சுமைகளை துரத்தலாம். 2025ஆம் ஆண்டு சங்கடஹர சதுர்த்தி திதி செப்டம்பர் 10 புதன்கிழமை மாலை காலை 6:44 மணி தொடங்கி செப்டம்பர் 11 வியாழக்கிழமை மாலை அதிகாலை 4 மணி வரை திதி இருக்கிறது. வழிபாட்டுக்கு பயனளிக்கும் சிறந்த நேரம் செப்டம்பர் 10 மாலை காலை 7 மணி முதல் காலை 7:40 மணி வரை உள்ளது. சங்கடஹர சதுர்த்தி வழிபாட்டை எப்படி செய்யலாம்? பிரம்ம முகூர்த்தத்தில் காலை அதிகாலை 4 மணி முதல் காலை 6 மணிக்குள் எழுந்து குளித்து தூய உடை அணிய வேண்டும். வீட்டு பூஜை அறையில் ஒரு அரச இலை எடுத்து அதன் மீது ரூபாய் அல்லது 5 ரூபாய் நாணயத்தை பன்னீரால் சுத்தம் செய்து வைக்க வேண்டும். அதன் மீது மஞ்சளில் பிடித்து செய்யப்பட்ட பிள்ளையாரை வைக்க வேண்டும். அருகம்புல் மலர்கள் கொண்டு அலங்கரிக்கவும். பின்னர் இன்று ருணகர கணபதியை நினைத்து விரதம் இருக்கிறேன், அவர் அருளால் என் கடன் சுமைகள் தீர வேண்டும் என மனதில் உறுதியுடன் விரதத்தை தொடங்கலாம். மாலை மஞ்சள் பிள்ளையாருக்கு அருகம்புல், பச்சை கற்பூரம், நாணயம், மலர், அட்சதை போன்றவற்றில் ஒன்றை கொண்டு அர்ச்சனை செய்ய வேண்டும். அர்ச்சனையின் போது பின் சொல்லக்கூடிய ருணகர கணபதி மந்திரத்தை 108 முறை ஜபிக்க வேண்டும். ஓம் கணேச ருணம் சிந்தி வரேண்யம் ஹிம் நமபட். ஓம் ருணஹர கணபதியே நமோ நம. பின்னர் பிள்ளையாருக்கு உங்களால் இயன்ற ஒரு இனிப்பு வகையை நைவேத்தியமாக செலுத்தி முழு மனதோடு கடன் பிரச்சனைகள் நீங்க வேண்டி பிரார்த்திக்க வேண்டும். வழிபாட்டின் முடிவில் பின் சொல்லக்கூடிய நாமத்தை 27 முறை கூறி பூஜையை நிறைவு செய்யலாம். ஓம் ருணஹர கணபதியே நமோ நம. சங்கடஹர சதுர்த்தி என்பது கடன் சுமைகளை போக்கும் ஒரு அரிய ஆன்மீக வாய்ப்பு. இந்த நாளில் முழு நம்பிக்கையோடு ருணகர கணபதியை வழிபடுவோம். கடன்களில் இருந்து விடுபட்டு அமைதியான வாழ்க்கையை நோக்கி பயணிப்போம். இந்த வழிபாட்டை முழு மனநிறைவுடன் மேற்கொள்வது மிக முக்கியம். நம்பிக்கையோடு செய்யும் ஒவ்வொரு வேண்டுதலும் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டது. பரிகாரங்கள் எல்லாம் நாம் செய்கின்ற செயல்களுக்கு துணை தானே தவிர அதுவே தீர்வல்ல. நன்றி.